ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து மெட்டீரியல் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ அதனால் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 பாத்ரூமு, ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு, ஒரு காமன் டாய்லெட் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு நம்ம சிமெண்ட் வந்து ஒரு 450 மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும். ஒரு மூட்டை இப்போ ஒரு ரூ. 350 ஆவரேஜாக விற்கிது. ஸோ 330, 340க்கும் இருக்குது, 370, 390க்கும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக 350 வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரூ. 1,57,500 வந்து செலவாகும். அடுத்தது ஸ்டீலு. ஸோ ஸ்டீல் வந்து ஒரு 3.5 டன் வாங்க வேண்டியது வரும். ஒரு டன்னு வந்து ரூ. 69,000 அப்படிங்கிற இது நார்மல் விலைக்கு வந்து வாங்குகிறோம். ஸோ இது அந்த டன்னு இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் ஸ்டீலு, அதாவது ப்ரைம் கோல்டு இந்த மாதிரி ஸ்டீல்ஸ் எல்லாம் வந்து ரூ. 69,000 இருக்கும். இதே வந்து நீங்கள் டாட்டாலாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும். ரூ. 74,000 வரைக்கும் வருது. ஸோ இதுக்கு வந்து செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 2,41,500 வந்து செலவாகும். அடுத்தது பிரிக்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம செங்கல் யூஸ் பண்ணுறோமா, இல்லை வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோமா, இல்லை வந்து சாலிட் பிளாக் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். நம்ம வந்து இப்போ ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 20,000 கல் வந்து தேவைப்படும். ஸோ இது ஒரு கல் வந்து ₹8 அப்படிங்கிற ரேஞ்சில் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ₹1,60,000 வந்து செலவாகும். ஆக்சுவலாக வந்து நம்ம இது வந்து ஒரு ரேட்டு வந்து ஒரு சில பக்கம் அதிகமாகிடுது. ₹7 வந்து வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எம்சாண்டோட ப்ரைஸ் எல்லாம் வந்து அதிகமாகிடுச்சுனால ₹8 வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து எம்சாண்டு. இந்த எம்சாண்டு தான் இப்போ ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 19 யூனிட் தேவைப்படும். எம்சாண்டு மெயினாக வந்து கட்டு வேலைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், காங்க்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 19 யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து ₹6,000 வந்து விற்கிறாங்க. ஸோ குவாரி பக்கத்தில் இருந்துன்னா ஒரு 5,800 அந்த ரேஞ்சு கிடைக்கும். நம்ம ஆவரேஜாக வந்து குவாரி தூரமாக இருக்குதுன்னே போட்டுக்கலாம். ஸோ ₹6,000 இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ₹1,14,000 வந்து செலவாகும். அடுத்து பி சாண்டு. பூச்சி வேலைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம பி சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம். கட்டு வேலைக்கு தான் எம் சாண்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பி சாண்டு வந்து ஒரு 11 யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும். ஒரு யூனிட் வந்து ₹7,000 வந்து விற்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹77,000 வந்து செலவாகும். அடுத்தது வந்து ஜல்லி. ஸோ இந்த குவாரியில் கிடைக்கிற எல்லா பொருளுமே வந்து ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. அந்த பி சாண்டு, எம் சாண்டு, 1 இன்ச் ஜல்லி, 3/4 இன்ச் ஜல்லி எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஸோ 3/4 இன்ச் ஜல்லி காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு 16 யூனிட் வாங்க வேண்டியது வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ₹4,500 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ₹72,000 வந்து செலவாகும். ஆக்சுவலாக வந்து ₹4,500 வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா ₹5,000 கம்மியாக தர்றதில்ல. ஸோ ₹4,500 நம்ம ஆவரேஜாக வந்து போட்டிருக்கோம். அடுத்தது வந்து 1 இன்ச் ஜல்லி. இது வந்து ஒரு 10 யூனிட் தேவைப்படும். ஸோ கீழே ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ₹4,500 போட்டிங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு ₹45,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து கிரேவலு. ஸோ மேட மண் யூஸ் பண்ணுறது. மேட மண் வந்து ஒரு 14 யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ இந்த மேட மண் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் எந்த மாதிரி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மல் பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு ஒரு 14 யூனிட் தேவைப்படும். ரொம்ப பேஸ்மெண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதோட எச்சு தேவைப்படும். ஒரு யூனிட் வந்து ₹2,500 வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹35,000 செலவாகும். ஸோ இது வந்து நம்ம திருப்பூர் ஏரியாவில் வந்து மேட மண் இந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு சில பக்கம்லாம் வந்து மேட மண் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து இன்னமும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து டைல்ஸு. ஸோ டைல்ஸுக்கு வந்து நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ இது வந்து நம்ம வால்லாம் வந்து கழிச்சாலும் வந்து நம்ம ஸ்கட்லிங்கு இதெல்லாம் வந்து ஓட்டுறதுக்காக ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம். ஒரு ₹50 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ₹52,500 வந்து செலவாகும். அடுத்து வந்து வால் டைல்ஸு. ஸோ நம்ம 2 பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சனு. இதுக்கெல்லாம் வந்து வால் டைல்ஸ் ஒட்டணும். ஸோ ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ இது வந்து ஒரு ₹50 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு ₹27,500 வந்து செலவாகும். அடுத்து வந்து கிரைனெட்டு. ஸோ மெயின் ஸ்டேர் கேஸ் வந்து கிரைனெட் வந்து போடுவோம். அதாவது மெயின் வாசப்படி வந்து கிரைனெட்டில் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் வந்து நம்ம கிரைனெட்டில் போடுவோம். அடுத்தது வந்து 2 பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டோர் இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம கிரைனெட் வந்து போடுவோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ₹90 மினிமம் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ₹13,500 வந்து செலவாகும்.
அடுத்து வந்து மெயின் டோரு. ஸோ மெயின் டோர் வந்து வித் ஃப்ரேமோட வந்து நம்ம ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடிமேடு வாங்கிக்கலாம். ஸோ எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா ரேட் கொஞ்சம் குறைவாகும். ஆனால் வந்து தரமாக வந்து செய்ய முடியும். இப்போ வந்து நம்ம ரெடிமேடு வாங்குறதுனால ஓரளவுக்கு தரம் இருக்கும். 2வது வந்து நமக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோரு. ஸோ பெட்ரூம் வந்து 2 பெட்ரூம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பெட்ரூம் டோர் வந்து 2 பெட்ரூம் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு டோர் 8,000 ரூபாய்ன்னு போடுறப்போ அதுக்கு வந்து ஒரு 16,000 ரூபா வந்து செலவாகும். ஸோ 2 டோருக்கு 16,000 ரூபா ஆகும். அடுத்து மெயின் விண்டோ. ஸோ மெயின் விண்டோ வந்து வித் ஃப்ரேமோட ஒரு 15,000 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேக் வுட்டில் போடுறோமா, இல்லை வந்து சால்வுட்டில் போடுறோமா, இல்லை வேம்பில் போடுறோமாங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம வந்து தேக்கிலாம் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும். அதர் விண்டோஸு. ஸோ மற்ற விண்டோஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 விண்டோ வந்து கொடுப்போம். நம்ம ஹாலுக்கு வந்து 2 விண்டோ போடுறோம் அப்படின்னா கிச்சனுக்கு 2 விண்டோ, அடுத்து வந்து 2 பெட்ரூமுக்கு 2 விண்டோ போட்டிங்கன்னா ஒரு 8 விண்டோ வரும். ஸோ ஒரு சில டைம் 7 விண்டோ தான் போடுவோம். ஸோ ஒரு விண்டோ வந்து 5,000 ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 40,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்து வந்து டாய்லெட்டோட டோரு. ஸோ 2 டாய்லெட் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு டாய்லெட் டோர் வந்து 3,000 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 6,000 ரூபா வந்து செலவாகும். ஸோ இந்த ஃபிட்டிங்ஸு இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு ஃபிட்டிங்ஸ் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 5,000 ரூபா வரைக்கும் வாங்க வேண்டியது வரும். ஸோ ஒரு சில டைம் இந்த இதுக்குள்ளேயே வந்து ஃபிட்டிங்ஸ் வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஒரு 5,000 ரூபா பக்கமாக வந்து நமக்கு செலவாகும். அடுத்து வெண்டிலேட்ரு. ஸோ 2 வெண்டிலேட்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வெண்டிலேட்டர் 1,500 ரூபா வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3,000 ரூபா வந்து வெண்டிலேட்டருக்கு வந்து செலவாகும். வெண்டிலேட்டர் எல்லாமே வந்து நம்ம ரெடிமேடு வாங்கிக்கலாம். ஸோ பெயிண்டிங் மெட்டீரியலு கிட்டத்தட்ட வந்து ஒரு 65,000 ரூபா வந்து செலவாகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கலு. ஸோ ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் 2மே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளம்பிங்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70,000 ரூபா வந்து செலவாயிரும். அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து இது ஒரு 10,000 ரூபா சேர்ந்தாகும். ஸோ 80,000 ரூபா செலவாகும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ ப்ளம்பிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வாஷ் பேசினு, க்ளோசெட்டு இதெல்லாமே வந்து வந்துடும். இது எலக்ட்ரிக்கல் வந்து ஒயரு, ஸ்விட்சஸ்ஸு இதெல்லாமே வந்து வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து சேர்ந்திங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு ஒரு அதர் எக்ஸ்பென்ஸு இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு 5,000 ரூபா வந்து நம்ம ஃபிட்டிங்ஸ்க்குலாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு 15,000 ரூபா வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து போடலாம். ஸோ அப்போ டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 13,40,500 ரூபா வந்து நமக்கு வந்து மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து செலவாயிரும். ஸோ இது இல்லாமல் தான் வந்து நமக்கு லேபரு. ஸோ இந்த லேபரில் மெயினாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு, எலக்ட்ரிக்கல் லேபரு, பெயிண்டரு, கார்பெண்டரு, டைல் லேபரு, கிரைனைட்டு. ஸோ இவங்க தான் வந்து நமக்கு லேபரில் வந்து மெயினு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு நமக்கு வந்து ஒரு 450 ரூபாய்க்கு வந்து செஞ்சு தராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 450 ரூபாய்க்கு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4,50,000 லட்சம் ரூபா வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இவங்க வந்து டைலில் ஒட்ட மாட்டாங்க. மற்றபடி எல்லா வேலையும் செஞ்சு தந்துடுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா வந்து நம்ம பண்ணலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 80 ரூபா. ஒரு சில பேர் வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பாயிண்ட் கணக்கில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்குனா ஒரு 80 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா ஒரு இதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ அடுத்து வந்து பெயிண்டிங்கு. ஸோ பெயிண்டிங்க்கும் வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விட்டுடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 70,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்து கார்பெண்டரு. ஸோ கார்பெண்டர் எல்லாத்தையும் மாட்டி கொடுக்குறக்கு டோர் எல்லாமே வந்து விண்டோஸு பார்த்திங்க அப்படின்னா கிளாஸு இதெல்லாமே வந்து மாட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 40,000 ரூபா வந்து போடலாம். அடுத்து டைல் லேபரு. ஸோ டைல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,600 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ 1,600 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 20 ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 32,000 ரூபா வந்து செலவாகும். அடுத்து கிரைனைட்டு. ஸோ 150 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம். ஒரு ஒட்டருக்கு வந்து ஒரு 80 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 12,000 ரூபா வந்து செலவாகும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா லேபருக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு வருது. ஸோ இப்போ இந்த லேபரில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது போட்டிங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் வந்து போடலாம். ஸோ இந்த 20,000 ரூபா போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இதுக்கு 7 லட்ச ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் எச்சாகும். ஸோ ஒரு 7,10,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ அப்போது இது வந்து லேபரு ப்ளஸ் மெட்டீரியலாக டோட்டலாக சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 20,40,000
49,500 நமக்கு வந்து வருது. அதாவது ஒரு 20,50,000 வந்து நமக்கு செலவாகும். ஸோ இது இல்லாமல் செப்டிக் டேங்க்கு ஒரு லட்ச ரூபா வந்துடும். ஸோ செப்டிக் டேங்க்கு, அடுத்தது வந்து வாட்டர் டேங்க்கு, அதாவது சம்புன்னு சொல்லுவோம், அது ஒரு லட்சம் வரும். அடுத்து வந்து அப்ரூவலுக்கு, அடுத்தது வந்து போரு, காம்பவுண்டு, கேட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் வரும். பார்க்கிங் டைல்ஸு இதெல்லாம் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து வந்துடும். ஸோ அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24,50,000 இருந்தால் தான் வந்து நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்ட முடியும். ஸோ அப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு எடுத்திங்கன்னா இதை மட்டும் தான் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் போடுவோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,050 வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆகும். ஸோ இது வந்து நம்ம இத்தனைக்கும் வந்து நம்ம பிரிக்கு யூஸ் பண்ணல, நம்ம வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிரிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். ஒரு ₹100 வரைக்கும் நமக்கு சேர்ந்து வரும். அப்போது ₹2,150 வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் வந்து நம்ம பிரிக்கை வச்சு நம்ம வீடு வந்து கட்ட முடியும். ஸோ இன்னமும் வந்து இந்த க்ரஷர்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேட் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.